ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரண்யா. எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. எல்லாத்துக்கும் நன்றி. அண்ணனுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அண்ணனுக்கு நன்றி சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க என் அண்ணன். ஏன்னா நான் ஏன் அப்படி சொல்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு அண்ணன் கிடையாது, அக்காவும் கிடையாது. 2 இடத்துலையும் நான் அண்ணனையும் அக்காவையும் வச்சுருக்கேன். அதனால் அவங்க என்ன சொன்னாலும் என் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. என்னை திட்டக்கூட உரிமை இருக்குது அவங்களுக்கு. நான் பண்ணுறது தப்புன்னா எங்கள் அண்ணன் திட்டு தானே செய்வாங்க. நீ அண்ணன் கொஞ்சம் செய்வாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல அண்ணன் இருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, பாப்பாவுக்கு சாப்பாடு வாங்க தான். அண்ணன் கொடுத்த காசில் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வருவோம். சாப்பாடும் வாங்க போகிறோம். பாப்பாவுக்கு சோப்பு வாங்க போகிறோம். அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க டீஸ்குள்ளே போகலாம். நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம் கடைக்கு. கடை வந்து பெருந்தலை ஊரில் இருக்குது. நம்ம பஸ்ஸில் தான் போகிறோம். அங்கே போகலாம். அப்படியே கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது எங்கேயாச்சும் போயிட்டு வந்தால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அப்படியே எங்களுக்கும் இன்கம் பண்ணணும்னு தோணுச்சு. நம்ம எப்போவும் சிலிண்ட்ரு வாங்குகிற வரைக்கும் அதே கடைக்கு தான் நம்ம போவோம். மத்தியானம் சாப்பாடு வாங்க, காலையில் இட்லி வாங்க இங்கே வந்து போவோம். அதை வந்து அடுத்த விழாவில் சொல்கிறேன். இப்போ மத்தியானம் சாப்பாடு எங்கே வாங்க போகணும் அதை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே வந்துட்டோம். வடிவேலெண்ணெய் கடை, பெருந்தலை ஊரில் வடிவேலெண்ணெய் கடை இருக்குது. அங்கே எல்லாமே செம்மையாக இருக்கும். அந்த கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம். சாப்பாடு வாங்கிட்டு போவேன். பார்க்கலாம். கடை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம். பாப்பாவும் இங்கே தான் இருக்காங்க. நம்ம வடிவேலெண்ணெய் கடையில் தான் வாங்கிட்டு வந்தோம். பெருந்தலை ஊரில் இருக்குது. அங்கே வந்தீங்கன்னா, பெருந்தலை ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வாங்கி சாப்பிடுங்க. நல்லாயிருக்கும். எனக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். சாப்பாடில் சாம்பார், ரசம் எல்லாம் வைப்பாங்க, செம்மையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். சாப்பாடு பார்த்துக்கோங்க. சாப்பாடு கூட புடலங்காய் கூட்டும் வச்சு கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கூட்டு ஒவ்வொரு நாளைக்கு வைப்பாங்க. அப்புறம் ரசம், இது சாம்பார், இது மோர், இது புளிக்குழம்பு, அப்புறம் அப்பளம். அப்புறம் நம்ம வந்து பாப்பாவுக்கு வந்து சோத்தை வந்து கொஞ்சம் எடுத்து அவளுக்கு சாப்பிட்ற அளவுக்கு மிக்சியில் போட்டு மிக்சியில் அரைச்சி தான் நம்ம பாப்பாவுக்கு கொடுக்க போகிறோம். ஏன்னா கடை சாப்பாடு விதையாக தான் இருக்கும், குழம்புலாம் வச்சுருக்க மாட்டாங்க. நம்ம அரைச்சி கொடுப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட. அது அரைச்சாச்சு. சாப்பாடு ஊட்டலாம். பாப்பா சாப்பிட்டுட்ருக்காங்க. என்ன என்ன உங்களுக்கு தண்ணி வேணுமாமா? இருங்க, பாப்பாவுக்கு தண்ணி கொடுத்தாச்சு. பாப்பா பார்க்குறாங்க, யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கா இவ அப்படின்னு பார்க்குறாங்கோ. உங்கள் வருஷா குட்டி. ஆமாவா? என்னடா? எல்லாருக்கும் நன்றி சொல்லிடு. நன்றி, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. ஆமாவாம்மா. அப்புறம் மாமாவுக்கு நன்றி சொல்லி. மாமா சாப்பிட்டீங்களா மாமான்னு கேளு. கேட்குறாங்க பாருங்க. இளவரசன் மாமா சாப்பிட்டீங்களா? காயத்ரி அக்கா சாப்பிட்டீங்களா? அத்தை கேளு. நான் சாப்பிட்டுட்ருக்கேன், சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லிடு. நாங்கள் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடு. சொல்லியா? பேசும்போது அம்மா கால் பண்ணி தரேன். சீக்கிரம் பேசு அத்தை மாமா. ஆமாம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நான் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இது பண்ண. பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டி முடிச்சாச்சு. பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்க்கலாமா அதை? பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. இல்லை நல்லா சாப்பிட்டாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு டெடி பேர் சோப்பு வாங்கினோம். 200 கிட்ட, 199 ரூபா தான் மீதி. அதுக்கப்புறம் அண்ணன் தந்த காசில் தான் நம்ம டெடி பேர் சோப்பு பாப்பாவுக்கு வாங்கியிருக்கோம். சாப்பாடு வாங்கினோம். அடுத்தது வந்து பேங்க் கார்டு அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். 300 ரூபா எப்படின்னு கேட்பாங்க. எதுக்குன்னா நமக்கு யூடியூப்லேருந்து காசு வர பேங்க் கார்டு நம்பர் வந்து சேர்க்கணுமாமா. அதை வந்து நம்ம இளங்கோ அண்ணன் தான் சொன்னாங்க அப்ளை பண்ணுமா அப்படின்னு. அதனால் அண்ணன் தந்த காசில் வந்து அதுவும் இது பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் அண்ணன் வந்து அப்ளை பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். இல்லைன்னா இன்றைக்கே போய் அப்ளை பண்ணுவேன். ஆனால் அந்த வீடியோ நாளைக்கு தான் வரும். ஏன்னா அதுக்கு என்னென்ன வேணும், இப்போ முன்னாடி வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை இப்போ வேறு மாதிரி இருக்கலாம். நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத அப்ளை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட லைக்கை தெரிய பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.